தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/9/2014 வியாழக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, காரங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய உடலுக்கு பலம் தருவது ஆகாரம், உள்ளத்திற்கு பலம் தருவது ஓம்காரம், பூவிற்கு இருப்பது ரீங்காரம். வண்டுகள் ரீங்காரம் இடுகின்றன. ஆனால் நம்முடைய பிரச்சனைக்கு வடிகாலாக இருப்பது பிரகாரம். ஒரு கோவிலுக்கு சென்றால் நாம் பிரகாரம் சுற்ற வேண்டும். அரச மரத்தை சுற்றி வர வேண்டும் என்றால் 7 முறை சுற்றினால் தான் பலன் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதேபோல் ஆலயத்தை சுற்றினால் 3 முறை சுற்ற வேண்டுமாம். சிவாலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது ஒற்றைப்படையிலே 3 முறை சுற்றி வர வேண்டும். விஷ்ணு ஆலயத்தை சுற்றி வருகின்ற பொழுது 4 முறை சுற்றி வர வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு நீதியை விதித்திருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த அடிப்படையிலே தான் கிரிவலம் என்ற மிகப்பெரிய பிரகாரத்தை கூட சுற்றுவதற்கு பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். நிலவு நிறைந்த நாளிலே அந்த தெய்வ பெயரை கொண்டவர்களெல்லாம் அந்தந்த தெய்வங்களுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அங்கே பிரகாரம் சுற்ற வேண்டும். மிகப்பெரிய பிரகாரம் என்பதுதான் கிரிவலம். கிரிவலம் வந்தால் கீர்த்திகளை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கணபதிக்காக நாம் பிரகாரம் செய்தால் பிள்ளையார் கோயில் இருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் அதை சுற்றி வருகின்ற பொழுது ஒரு பிரகாரம் சுற்றினாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே போல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 2 பிரகாரங்கள் சுற்ற வேண்டும். சிவனுக்கும் உமையவளுக்கும் 3 பிரகாரங்கள் சுற்ற வேண்டும். விஷ்ணுவுக்கும் இலக்குமிக்கும் 4 பிரகாரங்கள் சுற்ற வேண்டும். நவகிரகத்தை சுற்றி வருகின்ற பொழுது 9 பிரகாரங்கள் சுற்ற வேண்டும். அதில் ஒரு சிலர் ராகு கேதுக்கள் பின்னோக்கி நகர்கிற பிளானட் என்று வர்ணிக்கப்படுகிறதே, பின்னோக்கி சுற்றலாமா என்பார்கள். வாழ்க்கையில் முன்னோக்கித்தான் செல்ல வேண்டும், பின்னோக்கி செல்ல வேண்டியதில்லை. கிரகங்கள் வேண்டுமானால் பின்னோக்கி செல்லலாம். பின்னோக்கி செல்லும் அந்த கிரகங்கள் வாழ்க்கையில் நமக்கு முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன. நவகிரகங்களை நாம் சுற்றுகின்ற பொழுது 9 முறை சுற்றி வர வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு குருவாரம், வியாழக்கிழமை. குருவுக்கென்று தனிக்கோவில் ஆலங்குடியிலே இருக்கிறது. திருப்பத்தூருக்கு, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகிலே பட்டமங்கலம் என்ற ஊரிலே தெற்கு நோக்கி வீற்றிருக்கக்கூடிய அந்த குரு கிழக்கு நோக்கி வீற்றிருந்து திசை மாறி தெய்வமாக காட்சியளிக்கின்றார். அது ஒரு தனி கோயிலாக இருக்கிறது. அருகிலே சிவன் கோயிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தனி குரு கோயில்களுக்கு செல்லுகின்ற பொழுது 16 பிரகாரங்கள் சுற்ற வேண்டும். அதற்குரிய திசைக்குரிய ஆண்டுகள் 16. திசாபுத்திக்குரிய ஆண்டுகளுக்குரிய பிரகாரத்தை சுற்றி வந்தால் நம்முடைய திசையில் என்ன நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும். எனவே இதுபோன்ற இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு சுற்றி வர வேண்டும். பிரகாரம் வருகிறோம் என்ற பெயரிலே வருகின்ற பொழுது குடும்ப கதைகள், நம்முடைய வீட்டு கல்யாணங்கள், சுக துக்கங்களையெல்லாம் பேசிக்கொண்டு வரக்கூடாது. அப்படி வந்தால் வந்ததற்குரிய பலன் இல்லாமல் போய்விடும். எனவே 1 பிரகாரம் வந்தாலும் சரி, 2 பிரகாரம் வந்தாலும், 3 பிரகாரம் வந்தாலும் சரி, 4 பிரகாரம் வந்தாலும் சரி, பிரகாரம் வருகின்ற பொழுது உங்களுடைய பேச்சிலே காரங்கள் இருக்கக்கூடாது. நல்ல சிந்தனை, இறை நாமங்கள் இருக்க வேண்டும். இப்படி காரங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. விஐபிக்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்ச்சி காணப் போகின்றீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். நல்ல திருப்பங்கள் உருவாகும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான தகவல்கள் வந்து சேரும். வரும் தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கலாம். இடமாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. மிதுனராசி நேயர்களே, ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் இடுகின்ற நாள். ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து போற்றுமியத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகின்றீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் பயணங்கள் உருவாகும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திருப்பங்கள் ஏற்பட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். திடீர் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஏனென்று சொன்னால், உங்கள் ராசிக்கு 2லே சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து 3ஆம் இடத்திலே சூரியனோடு ராகு இணைந்திருக்கின்றார். குடும்ப ஸ்தானாதிபதியோடு ராகு இணைந்திருக்கின்ற பொழுது குடும்ப பிரச்சனைகள் ஒரு சில உருவாகலாம். விட்டு கொடுத்து செல்வதுதான் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். எனவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் மனக்கசப்பு தரும் தகவல் கூட வந்து சேரலாம். சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத தனலாபம் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இன்றைக்கு வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. உதிரி வருமானங்கள் பெருகும்.
தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் தொடர்பாக எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். ஆரோக்கியத்திற்கென்று ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். ரண சிகிச்சை செய்யும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலுமா என்பது சந்தேகம்தான். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு கரைகின்ற நாள். சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட செலவு செய்ய இயலாது. செலவுகள் கூடும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். ஏனென்று சொன்னால் ஜென்மச்சனியின் ஆதிக்கம். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திலே செவ்வாய் 2இல் இருக்கின்ற பொழுது பக்கபலமாக இருப்பவர்கள் கோபத்தின் காரணமாக வெளியேறலாம். எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். நிதிநிலை ஓரளவு நன்றாக இருந்தாலும் நிம்மதி கிடைப்பது சந்தேகம்தான். எனவே இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேற இன்றைக்கு வியாழனை வழிபட வேண்டிய நாள். காரணம் சந்திராஷ்டமம். எனவே உற்சாகம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கலாம். இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் மிக்க நீங்கள் எதையும் சமாளிக்கும் ஆற்றலை பெற்றுவிடுவீர்கள். மாலை நேரத்திற்கு மேல் நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். இல்லம் தேடி வரும் நல்ல தகவலை ஏற்றுக்கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள குரு வழிபாடுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகத்துடன் செயல்படுகின்ற நாள். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். இல்லத்தில் நீண்ட நாளாக நடைபெற வேண்டிய காரியம் இப்பொழுது நடைபெறப் போகின்றது. பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். சனியின் பார்வை இருப்பதால் சஞ்சலங்கள் ஒரு சில சமயம் வரலாம். தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே நிதிநிலை உயரும், நிம்மதி கிடைக்கும், வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும், இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும், இலாகா மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். கும்பராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புது முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் நாள். இந்த நாள் இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு கூடுகின்ற நாள். மங்கள நிகழ்ச்சிகளுக்காக செலவிடுவதை நீங்கள் நினைத்து பாருங்கள். குடும்பத்தில் நீண்ட நாளாக நடைபெறாத காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அதை நடத்துவதில் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதுதான் நல்லது. குழந்தைகளின் கல்யாண வாய்ப்புகள், கடல் தாண்டும் முயற்சிகளுக்காக செலவிடும் சூழ்நிலை உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாமல் இருக்க அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. எனவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்ற பழமொழியை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.